வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தாங்க உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிட்டட்லேருந்து தாங்க இந்த ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து வந்திருக்கு. இது முழுக்க நிரந்தரமான அரசு வேலை தான். இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தேர்வு முறையும் வந்து கிடையாது. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/9/2024 தாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து விட்டுருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க, என்ன ஸ்கேல் பே அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் டிராஃப்ட் மேன் போஸ்ட்டுக்கு வந்து கிரேடு 3 போஸ்ட்டில் விட்டுருக்காங்க. பைப்பிங்கில் விட்டுருக்காங்க. பைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சிஸ். அதே கிரேட் 3 ஃபயர் எக்யூப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சின்னு சொல்லி டோட்டலாக 11 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் அதே கிரேடு 2 கிரேடு 1ன்னு சொல்லி ரெண்டுக்குமே வந்து விட்டுருக்காங்க. எதுலன்னு பார்த்திங்கன்னா பேக்கேஜ்டு எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் வந்து விட்டுருக்காங்க. அது ரெண்டுக்குமே சேர்த்து 1 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் கிரேடு 2 பேக்டு எக்யூப்மெண்ட் ஹெச்விஏசியில் வந்து விட்டுருக்காங்க. அதே கிரேட் 1 வந்து விட்டுருக்காங்க. அந்த ரெண்டுக்கும் சேர்ந்து 1 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் கிரேடு 2 அண்டு கிரேடு 1 ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து விட்டுருக்காங்க. ரெண்டுக்கும் சேர்ந்து 2 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் கிரேடு 2 கிரேட் 1 இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து 1 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க ரெண்டுக்குமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் கிரேடு 2 கிரேடு 1 இடபிள்யூஎஸ் சேஃப்டியில் வந்து விட்டுருக்காங்க. அது ரெண்டுக்கும் சேர்ந்து 1 வேக்கன்சிஸ். இப்படி வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ் வந்து இதில் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் கிரேடு 3ல் வந்து டோட்டலாக 11 வேக்கன்சிஸும் கிரேடு 2 கிரேடு 1ல் 6 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேஸ்ட் கேட்டகரிஸில் வந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பொசிஷனுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் கிரேடு 3 பைப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிஐ டிராஃப்ட்மேன்ஷிப் வந்து நீங்கள் மெக்கானிக்கலில் வந்து முடிச்சிருக்கணும். கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் டியூரேஷனில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட்மேன் கிரேடு 3 வந்து ஃபயர்டு எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேம் ஐஐடி டிராஃப்ட்மேன்ஷிப் வந்து ஐடிஐ டிராஃப்ட்மேன்ஷிப் வந்து மெக்கானிக்கலில் முடிச்சிருக்கணும். வித் 2 இயர்ஸ் டியூரேஷன்லேயே தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட்மேன் கிரேடு 2 அண்ட் கிரேடு 1 ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக்டு எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் மெக்கானிக்கல் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் டியூரேஷனில் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 65% மார்க் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கு மட்டும் இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட்மேன் கிரேடு 2 கிரேடு 1 பேக்டு எக்யூப்மெண்ட் ஹெச்விஏசி இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் கிரேடு 2 அண்டு கிரேடு 1 போத் எலக்ட்ரிக்கல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் டியூரேஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க 65% மார்க் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் கிரேட் 2 கிரேடு 1 ரெண்டுமே வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதே வந்து 3 இயர்ஸ் டியூரேஷனில் 65 மார்க்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட் மேன் கிரேடு 2 கிரேடு 1 ரெண்டுக்குமே வந்து இடபிள்யூஎஸ் சேஃப்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் சைடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் சேம் 65% மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சில எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் அப்போ இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அதே வந்து பாருங்கள் மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட்மேன் கிரேட் 1க்கு 5 இயர்ஸும் ஜூனியர் டிராஃப்ட்மேன் கிரேட் 2க்கு 1 இயர்ஸும் ஜூனியர் டிராஃப்ட்மேன் கிரேட் 3க்கு 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் சைட் இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 65% இருக்கணும்னு சொல்லிட்டாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன். அதே வந்து நீங்கள் வந்து சிஜிபிஏயில் வந்து உங்களுக்கு மார்க் இருக்குது. சிஜிபிஏயில் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து 10 பாயிண்ட்டுக்குனா 7 எடுக்கணும், 9னா
6, 8னா 5.3, 7னா 4.6, 6னா 4, 5னா 3.3, 4னா 2.5 அப்படிங்கிற ஸ்கேலை தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்கேல் பே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஜூனியர் டிராஃப்ட்மேன் கிரேட் 3க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஸ்கேல் பே வந்து பார்த்திங்கன்னா 24,000லேருந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ருப்பீஸில் 7.5 வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஜூனியர் டிராஃப்ட்மேன் கிரேட் 2க்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கானது வந்து 25,000லேருந்து 1 lakh வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 7.81 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட்மேன் கிரேட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26,500லேருந்து 1,15,000 வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து இருக்குது. 8.26 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸ் இருந்தால் இது கூட ப்ளஸ் 5 years வந்து ஆட் பண்ணிக்கலாம், அந்த அப்பர் ஏஜ் லிமிட் கூட. அதே வந்து நீங்கள் வந்து OBC கேண்டிடேட்ஸாக வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ளஸ் 3 years வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம சென்னை கூட இருக்குங்க. இன்கேஸ் நம்ம வந்து செலக்ட் ஆகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்னையில் கூட போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து எடுப்பாங்க. அப்புறம் உங்களோட ஸ்கில்ஸு அந்தந்த ஜாபில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் வைப்பாங்க. எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கிடையாது. இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஃபார் அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறது அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஆன்லைன் சப்மிஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகி எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 11/9/2024 வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/9/2024. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 25/9/2024க்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஜாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.